இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் ஃபிலிம். எனது பெருமதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய அண்ணா அவர்களுக்கு திரு வை கோபாலசாமி அண்ணா அவர்கள் இங்கு வந்து என்னை சந்தித்து விட்டு உங்களிடம் இதை வர இருப்பதால் இந்த கடிதத்தை அவர் மூலம் உங்களிடம் அனுப்புகின்றேன். அவர் இங்கு வரும்போது உங்களிடம் சொல்லிவிட்டு அனுமதி பெற்றுத்தான் வந்திருப்பார் நினைத்தேன். ஆனால் அவரை சந்தித்து பேசிய பின்னரே தெரிந்தது அவர் உங்களிடம் சொல்லாமல் வந்துவிட்டார் என்பது. அவர் தமிழ் இனத்தின் மீது கொண்டுள்ள பற்றும் பாசமும் தான் அவரை இவ்வாறு செய்ய தூண்டியுள்ளது என்பதும், அதே நேரம் இச்சம்பவம் உங்களுக்கு சில சங்கடங்களை தோற்றுவித்திருக்கும் என்பதும் நான் நன்கு அறிவேன் அண்ணா. ஆனால் எமது மக்கள் இதுவரையும் நம்பியிருந்த பாராளுமன்ற தலைமை எமது மக்களை என்று நட்டாற்றில் விட்டுவிட்டு தமது அற்ப பதவிகளுக்காக இனத்தை காட்டிக் கொடுக்க முனைந்துள்ள வேளையில் தமிழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட எம்பி திரு வை கோபாலசாமி அவர்கள் தனது உயிரையும் பொருட்படுத்தாது எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் அடர்ந்த கானகத்தின் நடுவே என்னையும் எனது சக தோழர்களையும் சந்தித்து பேச வந்துள்ள துணிச்சலையும் தமிழ் பற்றையும் பார்க்கும்போது நான் எனது மொழிக்காகவும் தமிழ் ஈழ நாட்டிற்காகவும் இன்னும் 1000 தடவை இறக்கலாம் என்னும் மனத்தென்பே ஏற்படுகின்றது. அதேவேளை இப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்களை கொண்ட உங்கள் தலைமையில் மீதும் ஒரு பெரும் மதிப்பு உண்டாகிறது. அவர் இங்கு வரும்போதும் கடலில் சுண்டி குளத்தில் வைத்து அவர் வந்த விசைப்படகளின் மீது இந்திய இராணுவத்தால் துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டது. நல்ல வேளை அவரது உண்மையான கள்ளம் கபடமற்ற தமிழ் பற்று அவரை காப்பாற்றியது. இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் என்னையும் எனது மற்ற தளபதிகளும் சந்தித்து மனமிட்டு பேசினார். மற்றும் உங்களது ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வந்துள்ளதை விட்டு ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் பெருமைப்படுகிறோம். இனி தமிழகத்தில் தமிழின உணர்வு மீண்டும் தலை தோங்கும். எம்மை பொறுத்தவரை நாம் எந்த லட்சியத்திற்காக ஆயுதமேந்தி போராடினோமோ அந்த லட்சியத்தில் வென்று வாழ்வோம், அல்லது அந்த லட்சியத்திற்காக சந்தோஷத்துடன் மடிவோம். இன்று இந்த இந்திய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் நடவடிக்கையால் எமது நாடு சுடுகாடாகி கொண்டிருக்கிறது. இதனை தமிழகத்தின் கவனத்திற்கும் இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளின் கவனத்திற்கும் கொண்டு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதனை நீங்களும் உங்கள் அமைப்பும் தான் செய்ய வேண்டும் அண்ணா. நிச்சயம் எமது மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள இந்திய ஆக்கிரமிப்பாளர்களின் துரோகத்தனத்தை நீங்கள் தமிழகத்தின் கவனத்திற்கு கொண்டு வர உதவுவீர்கள் என்று நாம் நம்புகிறோம். இங்கு மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அபாய சூழ்நிலையில் கருதித்தான் கோபாலசாமி அண்ணனை இந்த முற்றுகை வளையத்திலிருந்து மிகுந்த கவலையுடன் தமிழ்நாட்டிற்கு திரும்ப அனுப்பி வைத்து விட்டேன். அவர் இங்குள்ள எமது உண்மை நிலைமையை உங்களுக்கு நேரில் தெரிவிப்பார். இப்படிக்கு தங்கள் நலனை என்றும் விரும்பும் வே. பிரபாகர். இப்ப நான் என்ன சொல்றது?